அரசு பள்ளிக்கு கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கும் அதிகமான நிலத்தை தானமாக வழங்கிய பூரணம் அம்மா நம்மிடம் இருக்கிறார். அம்மா வணக்கம். முதலில் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இவ்வளவு பெரிய ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க, சாந்தமா பேசுறீங்க. இதை செய்யணும்னு எப்படி தோணுச்சு? இன்றைக்கு முதலமைச்சர் கையால் அந்த விருது வாங்கியிருக்கிறீங்க, எப்படி உணர்றீங்க? இது இந்த செய்யணும்னு தோணுனது என் பொண்ணோட எண்ணம் தான். அந்த எண்ணத்தை நான் செயல்படுத்தியிருக்கிறேன். எனக்கு இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு தூரத்துக்கு நான் பொண்ணுக்காக எல்லாம் பண்றேன். இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்ட்ட விருது வாங்கினதை நான் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப 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 சந்தோஷமா எடுத்து சந்தோஷமா இருக்கு, மனநிறைவா இருக்குது. இது என்ன சொல்றது, அந்த கல்விக்குன்றத பயன்படுத்தி இருக்கோம்ன்றது உலக அளவில் இன்னைக்கு அவ்வளவு பேரும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேற எந்த துறைக்கும் நம்ம பயன்படுத்தி இருந்தோம்னா அந்த இதா இருக்காது. நான் எதையுமே எதிர்பார்க்காம தான் பண்ணினேன். ஆனா இவ்வளவு தூரத்துக்கு வரும்ன்றத நான் எதிர்பார்க்கவும் இல்லை, வர வேண்டாம்னே நினைச்சேன். ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் சார் கூட கையில விருது வாங்குற அளவுக்கு என்னை அரசு இது பண்ணிருக்குன்னா நான் அதை ரொம்ப 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 பெருமையா சந்தோஷமா எடுத்துக்கிறேன்ப்பா. ஏற்கனவே அமைச்சர்கள், எம்பிக்கள் எல்லாமே வீடு தேடி உங்களை வாழ்த்து தெரிவித்தாங்க. முதலமைச்சர் அன்றைய தினமே சொல்லியிருந்தாரு, குடியரசு தினத்தன்று ஒரு சிறப்பு விருது வழங்கப்படும். இன்னைக்கு அறிவிச்சிருக்கேன், இன்னைக்கு நேரடியாக வழங்கியிருக்கிறாரு. இந்த சூழல்ல தொடர்ச்சியா எந்த மாதிரியான பாராட்டுகள்லாம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு? அன்னைக்கு தம்பி, நான் கடந்த 1 வருட காலமா நான் இந்த பள்ளிக்கு கொடுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு, நான் ஏற்கனவே நான் படித்த பள்ளி அப்படின்றதுல எங்க அப்பா கொஞ்சம் பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படின்றதுல இருந்ததுனால அவங்களுக்கு போய் நம்ம அந்த குழந்தைகளுக்கு செய்யணும்னு சொல்லி இருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு நான் ஏதோ என்னால் முடிஞ்சது நோட்டு, பென்சில் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு இருக்கும்போது ஏன் நம்ம இந்த பொண்ணு எழுதி வச்சது மாதிரி நம்ம ஏன் இந்த கல்வித்துறைக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம படித்த ஸ்கூலவே ஏன் நம்ம உயர்நிலை பள்ளி ஆக்கக்கூடாது அப்படின்றதுல ஒரு எண்ணத்தை நினைச்சிட்டு நான் போய் என்ன பண்ணேன், கொடிக்கல உள்ள ஹெச்எம் மேடத்துல ஏற்கனவே அவங்க எனக்கு தொடர்பில் நான் அவங்கள வச்சுக்கிட்டேன். அந்த மேடத்திட்ட போய் இந்த மாதிரி நான் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன் மேடம் அப்படி சொன்னேன். அவங்க நீங்க அதுக்கான இதுகள்லாம் அது கொடுங்க மேடம், நான் ஆவணங்களை தயார் பண்ணி அனுப்புறேன்னு சொன்னாங்க. அதுக்கான முயற்சி நான் எடுத்தேன். அதை பத்திரம் எல்லாம் நான் கொடுத்து இது பண்ணேன். அவங்க மேடம் அவங்க அதிகாரிகளுக்கு அனுப்பி அதை கரெக்டான ப்ராசஸிங்ல கடந்த வருடங்களா நடந்துட்டு ஜனவரி 5ஆம் தேதி பதிவுத்துறையில பதிவு செய்ய போயிருந்தோம். பதிவு செய்ய போகும்போது பாத்தீங்கன்னா யாருமே பதிவுத்துறையிலிருந்து மீடியாக்கள் எடுக்க வரணும்னு சொன்னாங்க. நான் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்க மாட்டேன், விரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டேன். 8ஆம் தேதி நான் அமைச்சர் சிஓ மேடத்திட்ட கொண்டு போய் பத்திரத்தை கொண்டு ஒப்படைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ இது மூலியமா வெளியானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் கனரா வங்கியில நான் எப்பயும் போல நான் பாட்டுக்கு கனரா வங்கிக்கு அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டு இது பண்றேன். நம்ம மதுரை எம்பி சார் சு வெங்கடேசன் சார் நேரடியா என்னை நான் அலுவலகத்துல இருக்கும்போது வங்கியிலே என்னை சந்திச்சு அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இந்த கொடுக்கிற கைய இது பண்ணலைன்னா நான் ஒரு மனிதர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்னை ஒரு சாதாரணமா என்னை இது பண்ணாங்க, பேசுனாங்க, அது பண்ணாங்க. பேசி என்னை இது பண்ணதுக்கப்புறம் சார் போனதுக்கு, எம்பி சார் வந்ததுக்கப்புறம் வைரல் ரொம்ப ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அடுத்த நாளே எனக்கு இங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் எனக்கு வர்றாங்க, உங்களை நேரடியாக அதுவும் வீட்டில் உங்களை சந்திக்கிறாங்க, நீங்க இருக்க இடத்துக்கு தான் நாங்க வரணும், உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்க வீட்டுக்கு வந்தது சந்திச்சு, தம்பி என்னுடைய சகோதரி மாதிரி என்னுடைய பக்கத்துல உட்கார்ந்து, மீடியாலலாம் எத்தனை பார்த்துருப்பீங்க, அவ்வளவு ஒரு நான் கூட இன்னைக்கு ஆரவாரமா பேசுற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா அந்த தம்பியெல்லாம் அவ்வளவு ஒரு அமைதியா அன்பா பேசி இது பண்ணி என்னை ரொம்ப பெருமைப்படுத்திட்டு போனாங்க. அவங்க வந்ததுக்கும் இன்னும் அடுத்து சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவங்க கையால் உங்களுக்கு விருது வழங்கப்படும் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப
இதாயிடுச்சு. அதுவும் இப்போ வாங்கின கையோட நான் வந்து அனைத்து பேருக்கும் நான் இது பண்ணி எல்லாத்துக்கும் நான் இது பண்ணுறேன். அது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இப்போ கனரா வங்கியில் நான் வேலை பார்க்கறதுனால இங்கே சென்னையில் உள்ள சர்க்கிள் ஆஃபீஸில் வந்து என்னை மறுபடியும் இப்போ இதை முடிச்சுட்டு அங்கே கூப்பிட்டுருக்காங்க. அங்கே வந்து வங்கி நம்ம சென்னை சர்க்கிள் ஆஃபீஸ் சார்பாக வந்து உங்களை நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கம்மா, உங்களை வந்து கௌரவப்படுத்தணும்னு சொல்லி இது பண்ணியிருக்கிறாங்க. அதனால் எல்லா இதுவும் வந்து என் பொண்ணுக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சேரணும், என்னுடைய கணவருக்கு, என் பொண்ணுக்கு. நான் கனரா வங்கியில் வேலை பார்க்குறேன் பாருங்களேன். நான் வந்து வேலை பார்க்குற இடத்துல எனக்கு ஒரு இதாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் இந்த அளவுக்கு ஒரு இது பண்ணியிருக்க முடியாதுங்களா. அத்தனை சகோதரிகளுக்கும் இப்போ உள்ள ஜெனரேஷன் பிள்ளைகளுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட சகோதரிகளுக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு. இவ்வளவு பெரிய தொகையை வந்து நீங்க வந்து ஒரு பள்ளிக்கு வழங்கியிருக்கீங்க. அந்த மாணவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன வரும்? அந்த மாணவர்கள்ட்ட நான் ஒரு வேண்டுகோளா நான் வந்து கேட்கறது வந்து, இந்த ஒரு ஆன்மாவா நான் விரும்புறது வந்து, பொண்ணுடைய பேர்ல வந்து ஒவ்வொரு மாணவர்கள் வந்து வைராக்கியத்தோட ஒரு வில் பவரோட வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கல்வித்துறை இதுகள் சரி, உயர் அதிகாரிகள், கவர்மெண்ட் எல்லாவங்களும் வேலை பார்த்து வருவாய்த்துறை எல்லா துறையும் சொல்றேன், எனக்கு ஒன்னொன்னா சொல்ல முடியல, எல்லா துறையிலயும் ஏதோ ஒரு இதுல வந்து போய் அவங்க நிற்கும் போது அப்ப எனக்கு ஏற்படுங்கள அந்த குழந்தைகளுடைய, அதைத்தான் அந்த குழந்தை மழலை செல்வங்கிட்ட நான் கேட்டுக்கிறது வந்து.